உங்கள ஃபோன்ல ஒருத்தவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா? உங்களுக்கு இன்னும் அவங்க டெக்ஸ்ட்டோ, கால்ஸோ எதுவும் பண்றது இல்லன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு டெலிபத்திக் மெசேஜ் வழியா, அவங்கள நம்ம தாட்ஸ் வழியா நம்ம ஈர்க்க போறோம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோவ நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அத எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன். 2வது ஹால்ஃப்ல நிஜமாவே என் ஃபோன வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டப் போறேன். ஸோ நீங்க வீடியோக்கு தயாரா இருக்கீங்கன்னா, ஐ அம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு, வாங்க என்னோட வீடியோக்குள்ள போகலாம். டெலிபதினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கட்டாயமா. அந்த டெலிபதிக் மெசேஜை எப்படி கிரியேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பிடித்தவர்களையோ, இல்ல நம்மள பிளாக் பண்ணி வச்சிருக்கிறவர்களையோ அட்ராக்ட் பண்ண முடியும். இன்னும் இன்னும் அவங்களுக்கு ஏற்கனவே நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இல்ல இன்னும் நான் அட்ராக்ட் பண்ணணும். அவங்கள என் வாழ்க்கையில அப்படியே ஈர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு இந்த வீடியோவை 2ஆ நான் பிரிச்சிருக்கேன். முதல்ல இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போறேன். அப்புறம் ஒரு மிரக்கிள் கோடு வழியா இதை எப்படி இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுக்க போறேன். வாங்க என்னோட வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நான் உங்க நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் லைஃப் கோச். நான் ஒரு LOA கோச், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். நான் ஒரு ட்ராமா ஹீலரும் கூட. நான் ஒரு NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். ஸோ இன்னைக்கு நம்ம டெலிபத்திக் மெசேஜ் வழியா நமக்கு ரொம்ப பிடித்தவர்களை இன்னும் நம்ம வாழ்க்கையில ஈர்க்கணுமா, இல்ல நம்ம ரொம்ப மிஸ் பண்றவங்கள நம்ம வாழ்க்கையில ஈர்க்கணுமா, வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு அதை நம்ம செய்ய போறோம். தயாரா இருக்கீங்கன்னா, ஐ எம் ரெடி ஃபார் டெலிபத்திக் மெசேஜஸ். நான் தயாரா இருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடித்தவர்களை இன்னும் ஈர்க்க, இன்னும் நிறைய நிறைய என் வாழ்க்கையில ஈர்க்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்றத ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு வாங்க இன்னையோட வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெக்னிக்கை இப்பவே என் கூட உட்காந்து நீங்க பண்ணலாம். இல்லைங்க எனக்கு ஃபேவரபிளான நேரம்னு ஒன்று இருக்கு, அப்ப யாரும் என்னை சுத்தி இருக்க மாட்டாங்க, அப்ப நான் இதை உட்காந்து பண்றதுதான் பெட்டர் அப்படின்னா, ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ். உங்க பென் அண்ட் பேப்பரை எடுத்துக்கோங்க. ஆல்வேஸ் டேக் நோட்ஸ். நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு புரிஞ்ச மாதிரி அந்த டெக்னிக்கை எழுதும் போது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ நான் என்னோட நோட்ஸோட தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? வாங்க பியூட்டிஃபுல்லான மெசேஜ்குள்ள நம்ம போகலாம். சரி, முதல்ல டெலிபதினா என்ன? இது இன்னைக்கு நேத்து நம்ம ட்ரை பண்றது இல்ல. காலங்காலமா இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னா நமக்கே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஓகே, லைக் நான் என் வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்கணும், நான் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கரா இருக்கணும், நான் இன்னும் போல்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும், எங்கெங்க நோ சொல்லணுமோ அங்கங்க நோ சொல்லணும் அப்படின்னு நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஒரு சில மெசேஜஸ். இல்ல தனிப்பட்ட ஒரு நபர், ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மெசேஜ். அதாவது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ என் வாழ்க்கையில திருப்பி வரணும் அப்படின்றதா இருக்கலாம். என்ன பிளாக் பண்ணாதீங்க, என்ன அன்பிளாக் பண்ணுங்க, என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருந்து என்னை எல்லா இடத்துல இருந்தும் பிளாக் பண்ணிட்டீங்க, நான் உங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜா இருக்கலாம். இல்ல இதை நான் நினைக்கிறேன், இதை நீயும் நினைக்கிறியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குற ஒரு மெசேஜா கூட இருக்கலாம். இல்ல ஏற்கனவே நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்பீங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க, பட் இன்னும் இந்த உறவு இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாலும் இந்த டெலிபதி மெசேஜ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல 3வது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க அழகா இந்த டெலிபத்திக் மெசேஜை கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். உங்களை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, இல்ல உங்களை பத்தி இன்னும் மேன்மையா நினைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, எதுனாலும் சரி, இந்த மெசேஜஸ் ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த டெக்னிக்கை நீங்க ஒரு 2-3 தடவை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு வேணாலும் இதை நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ண முடியும். அதுதான் இதோட பியூட்டி. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் அபண்டன்ஸ் அந்த மாதிரி தான். எண்ணங்கள், இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. உங்க எண்ணங்கள் மட்டுமே போதும். இந்த எண்ணங்கள் வழியா மட்டுமே உங்களால நீங்க நினைச்சதை கிரியேட் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, உங்க எண்ணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா, திருப்பி புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்டல் கிளியர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்க எண்ணங்கள் எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா ஒரு கிளாரிட்டியோட இருக்கும், டைப் பண்ணுங்க கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு. கண்டிப்பா உங்களால நீங்க நினைச்சவங்களை ஈர்க்க முடியும். இன்னும் பெட்டரா, இல்ல முதல்ல இருந்தே சூப்பரா ஈர்க்க முடியும். ஓகே, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? ஐதர் வி ஆர் கோயிங் டு அட்ராக்ட் ஆர் கம்யூனிகேட். ஒன்னா அவங்களை அட்ராக்ட் பண்ண போறோம் நம்ம வாழ்க்கைக்குள்ள, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய ஒரு மெசேஜை அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். என்னை பார்த்தா இப்ப நல்லா இருக்குமேனா அவங்க நிஜமாவே உங்களை பார்க்கணும், இல்ல அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், இல்ல அவங்க நீங்க நினைக்கிற வார்த்தையை சொல்லணும், எதுனாலுமே. எஸ், நீங்க நினைக்கிற வார்த்தையை கூட அவங்க உச்சரிக்கணும்னா இந்த டெக்னிக் சூப்பரான டெக்னிக். ரைட். ஸோ இது யாருக்கு பண்ணலாம்? யாருக்கு வேணாலும் பண்ணலாம். டு எனிபடி. இந்த டெலிபத்திக் மெசேஜை நீங்க யாருக்கு வேணாலும் பண்ணலாம். பட் இதை பண்றதுக்கு அகைன் அந்த கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியான ஒரு தாட் வேணும், அவ்வளவுதான். ஸோ இது தெரிந்தவர்களுக்கு பண்ணும்போது இன்னும் ஈஸியரா இருக்கும். நமக்கு அவங்க யாரு, எப்படி, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும்போது கூட அவங்க எப்படியெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கும் பண்ணலாம், பட் முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப தெரிஞ்சவர்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, அது இன்னும் ஃபேவரபிளா இருக்கும். ஓகே, ஸோ
என்னென்ன ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ ஸ்டெப் 1, முதல்ல உங்க மைண்டை சைலன்ஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த டெக்னிக்ல எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து செல்ஃப் டவுட், சந்தேகப்படாதீங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சந்தேகம் இது நடக்குமான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கட்டாயமா நடக்காது. ஸோ முதல்ல இவங்க வந்து இதை தடுத்துருவாங்க, அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இது இப்ப நடக்காது, இல்ல எனக்கு என் ஸ்பேஸ் வேணும், எதையுமே நினைக்காதீங்க. ஓகே, அவங்க வேணும், அவ்வளவுதான். அதை எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு நம்ம நினைக்க போறோம், அவ்வளவுதான். இங்க செல்ஃப் டவுட் கமெண்ட் செக்ஷன்ல நோ செல்ஃப் டவுட்னு டைப் பண்ணுங்க. நமக்கு செல்ஃப் டவுட்டே வரக்கூடாது. ரொம்ப 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 முக்கியம் அதுதான். ஓகே, இப்ப நான் எது வரக்கூடாதுன்னு சொல்றேனோ அதுதான் நம்ம மைண்டுக்கு முதல்ல வரும். இது நார்மல், அதை தொடாத அப்படின்னா நம்ம அதை தான் முதல்ல போய் தொடுவோம். பட் இது உங்களுக்காக நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தருக்காக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நீங்க உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு சைலன்ஸ் யுவர் மைண்ட். உங்க மைண்டை சைலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது, ரொம்ப ஒரு காமான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது பண்றதுக்கு மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளதான் இருக்கும். பட் அந்த 5 மினிட்ஸ் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த அந்த இடத்த ரொம்ப காமா நீட்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உங்க பர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கே பிடிச்ச ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு நல்ல பாட்டு, உங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாட்டு, ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாம மியூசிக் மட்டும் இருக்கு அப்படின்னா இட்ஸ் வெரி குட். ஸோ அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்டர்பன்ஸ்னா மைண்டை ரொம்ப காமா வச்சுட்டு அந்த இடத்துல முதல்ல உட்காந்துட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடிக்கோங்க. ரைட், முதல்ல இதை கேட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்ஸ்ல, அதாவது அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோல இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இப்ப பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம், உங்க ஸ்பெஷல் பர்சன் போட்டோ வேணா பார்த்துக்கோங்க, இல்ல கையில வச்சுக்கோங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மொமெண்ட், ரொம்ப ரொம்ப இது இன்னுமே என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நீங்க நினைச்ச அந்த ஒரு மொமெண்ட்டை உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. அது நீங்க 2 பேரும் வெளியில போனதா இருக்கலாம், எங்கேயோ சந்திச்சதா இருக்கலாம், நீங்க பேசின முதல் வார்த்தைகளா இருக்கலாம், அவங்களுக்கு உங்க கொடுத்த பியூட்டிஃபுல் கிஃப்ட் அந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். எனிதிங், ஜஸ்ட் அபவுட் எனிதிங், எதா இருந்தாலும் சரி, அதை முதல்ல விஷுவலைஸ் பண்ணுங்க. முதல்ல இருந்து அந்த நாள் எப்படி ஆரம்பிச்சுது, இது உங்களுக்கே தெரியாம நடந்ததா, தெரிஞ்சு நடந்ததா, இது ஒரு சர்ப்ரைஸா நடந்ததா, அன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் உங்களை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களையும் அந்த டெலிபத்திக் மெசேஜ் நீங்க யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத யோசிங்க. ஃபுல்லா யோசிச்சு அதுல இமோஷன்ஸை கொண்டு வாங்க. ஒரு ஒரு நொடிக்கும் ஒரு ஒரு மொமெண்ட்டுக்கும் இமோஷன்ஸ் கொண்டு வாங்க. காலையில நீங்க எழறீங்க, அவங்கள மீட் பண்றீங்க, அதுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிக்க போறீங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பா 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, அவங்கள மீட் பண்ண நேரம், எங்க சந்திச்சிங்க, அப்ப என்னெல்லாம் பார்த்தீங்க, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே நீங்க வந்து யூ ஹேவ் டு பிரிங் இட் அண்டர் யுவர் தாட் ப்ராசஸ். எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பாஸ்ட்ல ஏற்கனவே நடந்த விஷயம் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் அழகா விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க விஷுவலைஸ் பண்ண பண்ண யூ வில் ஃபீல் சோ குட். நல்ல ஒரு மைண்ட், அந்த டோபமின் எஃபெக்ட்ன்றோம்ல, அப்படியே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இதுதான் பியூட்டிஃபுல், இதுதான் சீக்ரெட் ஆக்சுவலி. ஓகே, மூணாவதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு நொடிக்கும் ஒரு ஒரு எமோஷன் கொடுங்க. அன்னைக்கு நீங்க நல்லா சிரிச்சிருக்கலாம், மனசை விட்டு சிரிச்சிருக்கலாம், நிறைய பட்டர்ஃபிளைஸ் உங்க வயிற்றுக்குள்ள ஓடி இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நடந்திருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க, பியூட்டிஃபுல்லா கொண்டு வாங்க, பிரிங் இட் டு யூ. அதை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, திருப்பி அத்தனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இப்போ நாலாவதா, அதே மாதிரியான விஷயம் திருப்பி உங்களுக்கு நடந்தா அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இல்ல புதுசா, அது வேணாம்பா அது போட்டோம், நான் புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன்னு புதுசா ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணுங்க, புதுசா. ஓகே, அது அப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. விஷுவலைஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, இந்த கன்சிடரேஷன்ல நீங்களும் அவங்களும் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இந்த கன்சிடரேஷன்ல எந்த இடத்துக்கு போனீங்க, எங்க மீட் பண்ணீங்க, என்ன வார்த்தைகள் பேசுனீங்க, உங்க உணர்வுகள் எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே உங்க தாட் ப்ராசஸ்க்கு கொண்டு வாங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். உங்க எண்ணங்கள்ல அத்தனையும் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு இடத்துலையும் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அப்படியே மைண்ட் அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஓகே, அண்ட் நிறைய உணர்வு பூர்வமான விஷயங்களை அங்க கொண்டு வாங்க. உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, அந்த இமோஷன்ஸ் எப்படி இருந்தது, ஒரு பொருளை கையில வாங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, எல்லாமே பிரிங் அபவுட் எவ்ரி திங்.
நல்ல டீப் பிரெத் எடுத்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். அப்படியே சோக்கன் பண்ணுங்க. அதனால தான் நான் எப்பவுமே நினைப்பேன், ஒரு டெலிபத்திக் மெசேஜ் வந்து எப்போ அனுப்பணும்னா டியூரிங் த நைட். டியூரிங் த டே வந்து நமக்கு காலைல எழறதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இது நடக்குமா நடக்காதா நிறைய தாட் ப்ராசஸ் நம்ம மைண்ட்ல இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிடையாது. நிறைய நம்ம ரொட்டீனா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்டா பண்ணணும்னா நைட் டைம் இஸ் த பெஸ்ட் டைம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நிஜமாவே நம்ம வந்து ஒருத்தவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். டெலிபத்திக்கா நமக்கு வந்து அவங்க கால் பண்றதோ மெசேஜ் பண்றதோ ட்ரை பண்ண போறோம். ட்ரை பண்ணலாமா? நீங்க ட்ரை பண்றதுக்கு தயார்னா ஐ எம் ரெடி டு ட்ரை அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஓகே, ஒருத்தவங்க உங்களை ஃபோனில் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னே வச்சிருப்போம். இல்லை அவங்க உங்களுக்கு ரொம்ப நாள் கால் பண்ணல, நமக்கு கால் பண்ணணும். ஸோ இது என் ஃபோன். ஓகே, உங்கள் ஃபோனையும் கையில் எடுத்துக்கோங்க. ஓகே, டிக்கெட் நவ் வி ஆர் கோயிங் டு மேனிஃபெஸ்ட் ரைட் அவே. ஓகே, உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்கள் ஃபோனை உங்கள் லெஃப்ட் பாம்ல வச்சுட்டு ஃபோனை மேலே வச்சுட்டு உங்கள் ரைட் பாம் வச்சுருங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு மிரக்கிள் கோட் தெரியும். அந்த மிரக்கிள் கோடை உங்கள் லெஃப்ட், ஓகே, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் விரிஸ்டில் இங்கே எழுதிக்கோங்க. ப்ளூ பெனில் எழுதிக்கோங்க. ஓகே, எழுதிக்கிட்டு உங்கள் ஃபோனை இப்படி வச்சுருங்க. ஓகே, உங்கள் ரைட் ஹேண்டை மேலே வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ப்ராசஸ், அவங்கள பற்றி நினைக்கணும் அப்படி அந்த மாதிரி. ஸோ நினைங்க. இப்போ நிஜமாவே முதல் தடவை அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அன்னைக்கு காலையிலேருந்து எப்படி இருந்தது? நீங்கள் என்னெல்லாம் அன்னைக்கு காலையில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? காம் ஸ்பேஸில் உட்காந்துக்கோங்க. அந்த ஸ்டெப்பை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு காம் ஸ்பேஸில் எந்த ஒரு செல்ஃப் டவுட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் அண்ட் சிட் உட்காந்து இதை பண்ணுங்க. அந்த நம்பரை கையில் எழுதிட்டு இந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசிட்டு வந்திருப்பீங்க, நம்பர் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அந்த ஒரு தருணத்தை மைண்டில் கொண்டு வந்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே, சென்ட் யுவர் எனர்ஜிஸ் த்ரூ த ஃபோன். நிறைய யோசிங்க. ஒரு சிந்தனை, ஒரு உணர்ச்சி எல்லாத்தையுமே யோசிங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? இப்போ என்ன பண்ண போறீங்க? அத்தனை இமோஷன்ஸையும் கொண்டு வர போறீங்க. ஓகே, கொண்டு வந்துட்டு முடிஞ்ச அந்த பர்சனோட போட்டோவையும் ஸ்க்ரீன்ல வச்சுட்டு பார்த்துட்டு கூட நீங்க பண்ணலாம். கண்ணை மூடிட்டு தான் பண்ணணும்னு கிடையாது. அழுகணுமா அழுங்க, சிரிக்கணுமா சிரிங்க, பேசணும்னா பேசுங்க. இப்போ அடுத்து அதே மாதிரி இப்போ அவங்க உங்களுக்கு எப்படி மெசேஜ் அனுப்பணும்? புரியுதா? ஒரு புது சிச்சுவேஷனை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. இதுல நீங்களும் அவங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பார்ட்ஸ் யாருமே கிடையாது, ஆக்சசரிஸே கிடையாது. நீங்க 2 பேரும் மட்டும்தான். காலையில நீங்க எழறீங்க, ஃபோனை வந்து சார்ஜ் போடுறீங்க, போய் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க, சாப்பிட்டு வந்து ஃபோன் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறீங்க, இல்லை வீட்டில் இருக்கீங்க, டக்குன்னு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே மூச்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கும், வயிற்றுல பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும், அப்படியே கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருக்கும், அலைகள்லாம் நின்ன மாதிரி இருக்கும், பேர்ட்ஸ் எல்லாம் நின்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் விஷுவலைஸ் பியூட்டிஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க 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 பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நம்பரையும் ஒரு பக்கம் நினைச்சுக்கோங்க. உங்க பர்சனோடைய போட்டோ கையில இருந்தா ஓகே, போன்ல இருந்தாலும் ஓகே, அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நினைச்சிட்டு படுங்க. கண்டிப்பா சொல்றேன், இது உங்களுக்கு கட்டாயமா நடக்கும். அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஒரு கால், அட்லீஸ்ட் ஒரு சைன் இது நடக்க போகுது அப்படின்ற ஒரு சைன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்க யாருக்கு தெரியுமா ஷேர் பண்ணணும்? என் வாழ்க்கையில இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களுக்காவது இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில நிறைய அபண்டன்ஸ் வரும்போது உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் அபண்டன்ட்டா கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. ட்ரை பண்ண போறீங்கன்னா நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு நீங்க ஷேர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க என்னையும் சப்போர்ட் பண்றதையும் தாண்டி இந்த மாதிரி இருக்கே, நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.